ஆயத்து நம்பர் 5வது அத்தியாயம் 51வது வசனம். கடந்த அந்த நான் சொன்னேன்ல, அந்த ருக்கு அந்த 7 வசனம், அந்த 7 வசனம் அல்லாஹ் இந்த மனித குலத்தின் மீது எல்லா உம்மத்களின் மீதும் அல்லாஹ் அந்த ஹுஜ்ஜத்தை அதை நிறுவிட்டான். புரியுதா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு கோபம் வரக்கூடிய அசல் குற்றம் எது? புரியுதா? அல்லாஹ் எதை சகிச்சுக்குவான், எதை சகிச்சிக்கவே மாட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக யூதர்கள் சார்பாகவும், கிறிஸ்தவர்கள் சார்பாகவும், முஸ்லீம்கள் சார்பாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாகவும் கிறிஸ்டல் கிளியராக புரிய வச்சிட்டான். ஒரே ஒரு விஷயந்தான், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை யார் இக்னோர் பண்ணுறாங்களோ, அது நீ நம்பலையோ அதை செயல்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில், அது நீ எந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீ செயல்படுத்தாமல் இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்து அந்த கட்டளைகளை நீ கைவிட்டாலும் சரி, ஒரு ஃபேமிலியாக இருந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை தூக்கி ஓரமாக போட்டாலும் சரி, ஒரு ஆட்சியாளராக இருந்து நீ அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஓரமாக போட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ்வுடைய ரூல்ஸ்கள், அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க, ஒவ்வொரு மன்னனுக்கும் பவுண்ட்ரி இருக்குது, எல்லை இருக்குது. அந்த எல்லையை கிராஸ் பண்ணுறது அந்த மன்னன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அல்லாஹ்வுடைய பவுண்ட்ரி, அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் வரும். அதை அல்லாஹ் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். மற்றபடி சில விஷயங்கள் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அப்போ அது கிறிஸ்டல் கிளியர் ஆயிடுச்சு. எது செய்யவே கூடாது, எது அல்லாஹ்வுடைய ரெட் லைன் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தாச்சு.